வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம செலவே இல்லாமல் ரேஷன் அரிசியில் டெல்லி அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம இதுக்கு வெயில் கூட போக வேண்டியதில்லை, வீட்டு நிழல்லே வச்சு செஞ்சிடலாம். வீட்டுக்குள்ளேயே நம்ம போட்டு காய வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ரேஷன் அரிசி தான் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 150 கிராம் வரும். நான் இது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செலவு பண்ணுறதுனா அந்த கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது மட்டும் நமக்கு செலவு. ஜவ்வரிசி அரிசி ரெண்டுத்தையுமே ஒன்றாவே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக ஜவ்வரிசி வர்ற அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அரிசியை மிக்சி கப்புக்கு மாற்றிக்கிறேன். அதுலேயே நம்ம ஜவ்வரிசியுமே சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்கலாம், தனித்தனியாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் காரம். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்தோம்னா வத்தல் சாப்பிட நல்லா இருக்காது. நான் 2 மிளகா மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கூட குறப்பே இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக மழை அரைச்சி எடுத்துக்கணும். நான் நல்லா மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கூட குறப்பே இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் நான் இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்து ஊற்றினோம்னா நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் போட்டு தடவிக்கலாம். நம்ம ஜாஸ்தி எண்ணெய் வேண்டாம். ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு அப்பளம் ஊற்றும் போது ஒரு ட்ராப் ஆயில் போட்டு தடவி எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 தட்டு எடுத்து வச்சுருக்கேன். 4 தட்டு நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரொம்ப ஜாஸ்தி எடுத்தோம்னா ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்பளம். அதனால் ரொம்ப மெலிசாக தடவினா தான் ரொம்ப முறுமுறுன்னு நல்லா பொரிஞ்சு வரும். மொத்தமாக இருந்தால் கொஞ்சம் பொரியறதுக்கும் லேட்டாகவும், சமயத்தில் பொரியாமல் மடன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் மெலிசாக தான் தடவிக்கணும். இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு, நான் சின்ன கரண்டி தான் வச்சுருக்கேன், அதுலேயே 3/4 கரண்டி அளவு தான் மாவு எடுக்கிறேன். அதை அப்படியே அந்த தட்டில் நம்ம ஆயில் தடவை தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒன்றா வச்சு வேக வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது அலுமினிய பாத்திரன்றதுனால கருத்துரும் தண்ணி போட்டான்றதுக்காக ஒரு 2 டாப் லெமன் நான் புழிஞ்சு விட்ருக்கேன். நம்ம அதில் லெமன் போட்டு புழிஞ்சு விடும்போது நமக்கு பாத்திரம் கருப்பாகாமல் இருக்கும். அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். அதில் நான் நமக்கு மாவு துடைக்கிற சல்லடை இருக்கும்ல, அது உள்ளே இருக்கிறத எடுத்து நான் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அது மேலே தட்டை வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம ஒரு டைமுக்கு 2 தட்டு தான் வைக்க முடியும். இதில் நம்ம 4 தட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஒன்று வேகிற அளவுக்கு இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சோன்னா ஒரு சமயத்தில் நமக்கு 2 அப்பளம் செஞ்சிடலாம் ஒரு டைமில். இது வேகட்டும், ரொம்ப டைம் எடுக்காது, நமக்கு ஒரு அரை நிமிஷம் கூட ஆகாது. 2 அப்பளம் நம்ம ஒரே சமயத்தில் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வெந்துடுச்சு, இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எடுத்தோன்னா உடனே நம்மளால் தட்டை விட்டு எடுக்க வராது, ஆறணும். இது ஆறுற கேப்பில் நம்ம அடுப்பும் சும்மா வைக்காமல் இன்னும் 2 பிளேட்டில் ஊற்றி வச்சுருந்தது எடுத்து வேக வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எடுத்து வச்சு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுக்கலாம். நம்ம இது வேக வச்சாச்சு. அதுக்குள்ளே அந்த தட்டில் இருந்தது ஆறிடும். நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்தது அதை நம்ம அப்படியே எடுக்க முடியாது. நைஸாக அதுமாதிரி ஷார்ப்பாக கத்தியில் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த கார்னர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுறலாம். நம்ம சுற்றி கார்னர்ஸ் எடுத்து விட்டுட்டோம்னாக்கா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், நல்லா மெலிசா எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் எடுக்கிறதுக்கு. இது நம்ம வெயிலில் கூட கொண்டு போய் காய வைக்க வேண்டிய அவசியம்லாம். நம்ம வீட்டு நிழல்லே வச்சு ஃபேன் கடியிலே வச்சு காய வச்சிடலாம். நான் என்ன ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அது நல்லா அழகாக வருது பாருங்கள் எடுக்கிறதுக்கு. நம்ம இந்த அப்பளம் இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம். நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். சில பேர் ஜல்லடெல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இது ரொம்ப எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த பிளேட்டை வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு அரை நிமிஷத்துலேயே வந்துடும். பாருங்கள், வச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே கலர் மாறி வருது பாருங்கள். கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு வெந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் இந்த மாதிரி வைக்கும்போது. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டு வச்சிடலாம்.
நமக்கு அந்த தட்டு ஹீட் ஆகிடுச்சின்னா அடுத்து உடனே வெந்து வந்துடும். நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ வீட்டு நிலையில ஒரு வெள்ளை துணி விரித்து அதில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். நான் எடுத்துருந்த அந்த ஒரு சின்ன கிளாஸ் அரிசிக்கு எனக்கு ஒரு 30 அப்பளம் கிடச்சிருக்கு. இதை நான் காய வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நேற்று நான் ஈவினிங் 3 மணி அளவுக்கு நான் செஞ்சேன். இப்போ அடுத்த நாள் காலையில் இது பாருங்கள், அதுக்குள்ளே நமக்கு 3/4வாசி காஞ்சி வந்துருச்சு. ஆனால் இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க முடியாது. இன்னும் ஒரு நாள் காஞ்சினா தான் பொரிக்க முடியும். பாருங்கள், இதுவே காஞ்சி வந்துச்சு. நமக்கு கீழே அடியில் கை விரலே தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்கு. இது நான் இன்னும் ஒரு நாள் காய வச்சுட்டு உங்களுக்கு நான் பொரித்து காமிக்கிறேன். இது பாருங்கள், இன்னும் ஒரு நாள் நான் வச்சுட்டு நல்லா காஞ்சிடுச்சு. நான் இதை வெயிலே வைக்கல, வீட்டுக்குள்ளே வச்சு நல்லா காய வச்சுட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வயசானவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வெயிலில் போய் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாடிப்படிலாம் ஏற முடியாது. நான் எண்ணெய் வச்சுருந்தேன், காஞ்சிடுச்சு. இவை நம்ம அப்பளம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பெருசு நல்லா அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அப்பளம். நமக்கு இது ஒரு 2 அப்பளம் இருந்தாலே போதும். நம்ம ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு போதும். இது நமக்கு அந்த அளவுக்கு நல்லா பெருசாக வரும். நம்ம கையை விட பெரிய சைஸ் வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக பொரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. அப்பளம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், நம்ம கை அகலத்துக்கு. சின்ன பசங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது நம்ம வாயில் வச்சோன்னே ரொம்ப கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தால் அப்பளம் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.